வெல்கம் டு 10 மினிட்ஸ் குக்கிங். நம்ம 10 மினிட்ஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணிங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேக்கெட் கல்லனுக்கும் 1 டம்ளர் அரிசிக்கு, அதாவது ஒரு புடி அரிசிக்கு நான் தேவையானது சொல்கிறேங்க. இதுக்கு வந்து என்னென்ன ஸ்பைசி ஐட்டம்னு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. தீ சிம்மில் வச்சுக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க, கருந்தால் கசப்பு வந்துடும். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, கல்பாசி, ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு, ஜாதிப்பூ, கசகசா, கொத்தமல்லி பொடி எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே அரை டீஸ்பூனுங்க கணக்கு. 4 சின்ன வெங்காயம், 1 கட்டு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது, 3 போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் செய்யும்போது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. குக்கருக்கு தாளிப்புக்கு எண்ணெய், கடலெண்ணெய், நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 4 முந்திரி போட்டிருக்கேன், பிரிஞ்சி எண்ணெய் 2 இலை போட்டிருக்கேன், அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு 2 போட்டுக்கோங்க தாளிப்புக்கு. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, இது இந்த கலர் மாதிரி வரணும். அடி தீயாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் தீஞ்சுன்னா கரு ஸ்மெல் வரும். இது மாதிரி நல்லா வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்தது நல்லா வெங்காயம் வந்துடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. கருவேப்பந்தாலும் உங்கள் சாய்ஸ் தாங்க. இருந்தால் வேணா போட்டுக்கோங்க, போனா விட்டுருங்க. மெயினாக புதினா தழை தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே நல்லா கொடுக்கும். அது குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வருங்க. மூடி வச்சா தான் தக்காளி நல்லா டீ சிம்மில் வச்சு வணக்கிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வரும். நல்லா வணக்கிக்குங்க தக்காளியை. மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வணங்கி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரும் தக்காளி பழம். அதுக்கப்புறம் புதினா தழையை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா தழை, கொத்தமல்லி தழை 2 ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. அப்போ எல்லா இதுவும் ரசம் இறங்கும். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு வந்து பஞ்சு மாதிரி வரும். நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டோங்க. இப்போ காளான் போட்டுக்கோங்க. காளான் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காளான் தண்ணி ஊற்ற வந்தால் அதே தண்ணி விட்டு வருங்க. சிம்மில் வச்சு வாங்கினா தண்ணி நிறையா விட்டு வரும். நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சோம்னா அதை போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதே நல்லா வணங்கி தண்ணி விட்டு வருங்க. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றல. அது எந்த அளவுக்கு வாங்கி வந்து தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அந்த கிளறி மட்டும் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்காமல் அடி பிடிக்கல பாருங்கள் கொஞ்சம் கூட. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்.
இது ஒரு புடி நான் அரிசி எடுத்துருக்கேன். இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்சி வர மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எங்களுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா அரிசி கொதிக்கிறதுக்கப்புறம் அரிசி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு எலுமிச்சை பழம் வந்து அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை இறக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. விசில் வந்து 2 விசில் விட்டு இல்லாட்டி 1 விசில் விட்டுனாங்களோ போதுங்க. 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ விசில் போயிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஜூஸியாக கொலவாள்னு நல்லா இருக்குங்க. எங்களுக்கு இது மாதிரி தான் பிடிக்கும். அடியில் பத்தாமல் பார்த்துக்கோங்க. அடியில் கொஞ்சம் கூட பத்தலைங்க. நம்ம இது கடைசியில் நெய் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க. வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையை போட்டு குக்கரில் அமர்த்தி வச்சு மேலே குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வாழை இலை ஸ்மெல்லுக்கு செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. என்கிட்ட இப்போது வாழை இலை இல்லாதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.